நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் தொடங்க போறாங்க. பிக் பாஸ்ல நிறைய பேர் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதுல முக்கியமா ஜனனி அசோக்குமார் அப்படின்ற பேர் தான் திரும்ப திரும்ப அடிபடுது. ஸ்டார்டிங் வந்த லிஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட பேர் இருக்கு. ஸோ இது மூலியமா இவங்க கண்டிப்பா வருவாங்கன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஜனனி அசோக்குமாரை பத்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 32 வயசு ஆகுது. இவங்க கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க. இவங்களை வச்சு அப்ப லவ் கண்டென்ட்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாளி அப்படின்ற ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சீரியல்லாம் 2017 இருந்தே நடிக்கிறாங்க. நிறைய சீரியல்ல நீங்க இவங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆயுத எழுத்துன்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க, மாப்பிள்ளைன்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க, நாம் இருவர் நமக்கிருவர்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க, மௌனராகம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஆகால இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. தினமும் ஃபோட்டோலாம் போடுவாங்க. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க பிஆர் டீமை செட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடியே ஃபேன் கிளப் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இவங்களுக்கு தான் ஃபேனாக இருக்க போகிறேன், இவங்களுக்கு தான் என்னோட ஓட்டுன்ற மாதிரிலாம் பசங்க இப்பயே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்க அழகாக வந்துடக்கூடாது, நம்ம பசங்க ஃபயரை விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஃபயரை விட்டுட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கோபமான டைப் மாதிரி தான் தெரியுறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்கள் இவங்க வரப்போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.